ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு அரசு 6 நலத்திட்ட உதவித்தொகைக்கு ஆன்லைன் விண்ணப்பம் புதிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகைகளை இனி முழுமையாக ஆன்லைனில் பெறும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பல அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலும் குறைந்த ஆவணங்களுடன் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்க முடியும். ஆதார் அடிப்படையிலான EKYC மூலம் தனிநபர் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தேவையெனில் துணை ஆவணங்களையும் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எளிமைப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள்: இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை. விபத்து அல்லது இயற்கை மரணம் நிகழ்ந்தால் உறுப்பினர் வாரிசுதாரரை முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்க முடியும். இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று சமர்ப்பித்தல் மட்டுமே போதும். இதன் மூலம் குடும்பங்கள் 2 தனித்தனி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் தவிர்க்கப்படுகிறது. விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்புக்கான நிவாரணம். பாதிக்கப்பட்டவர் எளிமையாக விண்ணப்பிக்க உடல் உறுப்பு இழப்புக்கான சான்று மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மீன் பிடிக்கையில் காணாமல் போன மீனவருக்கான நிவாரணம் வாரிசுதாரர் நியமிக்கப்படும் முறையால் விண்ணப்பம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்கள்: காவல்துறை தகவல் அறிக்கை, குடும்ப உறுப்பினர் சான்று மற்றும் வருவாய் உறுதி பத்திரம். உறுப்பினர்களின் மகன் மற்றும் மகள் கல்வி உதவித்தொகை. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்புடன் இணைக்கப்பட்டு பள்ளியிலிருந்து பெற வேண்டிய மதிப்பெண் சான்று தேவையில்லாமல் விண்ணப்பிக்கலாம். மேல்நிலை, தொழில்நுட்ப மற்றும் பல்கலைக்கழக பயிற்சிகளுக்கும் முந்தைய கல்வியாண்டின் விவரங்கள் தானாக நிரப்பப்பட்டு விண்ணப்பம் செய்ய எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகை. திருமண சான்று மற்றும் ஆதார் அடையாள சரிபார்ப்பு மட்டும் போதும். இதனால் ஆவண தேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மகப்பேறு உதவித்தொகை. கர்ப்பம் மற்றும் குழந்தை கூட்டு கண்காணிப்பு தரவுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு மருத்துவர் சந்தித்து சான்று பெறும் தேவையை குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து திட்டங்களின் விண்ணப்ப நிலையை இணையதளம் மூலம் கண்காணிக்கலாம். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல்கள் அனுப்பி விண்ணப்பம் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஆன்லைன் வசதி மூலம் நலத்திட்ட உதவித்தொகைகளை எளிதாக, விரைவாக, குறைந்த ஆவணங்களுடன் பெற முடியும் என்பதையும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.